BBC Tamil News. டிபிசியின் தலைப்புச் செய்திகள். அனைவரையும் அரவணைத்து செல்வதற்கான எனது பொறுமையை பலவீனமாக கருத வேண்டாம் என சிவஞானம் ஸ்ரீதரன் எச்சரிக்கை அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். மாவையின் தவறுகளாலேயே கட்சிக்குள் பிரச்சனைகள் இருப்பது போன்று தெரிகிறது என்று இலங்கை தமிழரசு கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கம் சாணக்கியன் தெரிவித்துள்ளார். சஜித்தின் தலைமைத்துவம் பற்றிய விமர்சனங்கள் வெளிவர ஆரம்பித்துள்ளன. மக்களால் சுட்டிக்காட்டுகின்ற தலைமைத்துவ பண்புகளை மாற்றியமைக்க வேண்டும் என்று ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் நளின் பண்டார குறிப்பிட்டுள்ளார். புதிய அரசாங்கத்தை கட்டி எழுப்புவதற்கான அடித்தளத்தை இடும் பொறுப்பை புதிய அரசாங்கத்தில் அங்கம் வகிக்கும் அமைச்சர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது என சுகாதார மற்றும் வெகுசன ஊடக அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். அவை இன்றைய டிபிசியின் தலைப்புச் செய்திகள். வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது டிபிசியின் காலை தமிழ் செய்திகளுடன். இனி விரிவான செய்திகளை பார்ப்போம். அனைவரையும் அரவணைத்து செல்ல வேண்டும் என்பதற்காக காக்கும் பொறுமையை எனது பலவீனமாக சிலர் கருதுகின்றார்கள். அனைத்து சவால்களையும் கடந்து செல்வதற்கு தயாராகவே உள்ளேன் என்று இலங்கை தமிழரசு கட்சியின் யாழ் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்தார். கிளிநொச்சியில் நடைபெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். அத்துடன் கட்சியில் உள்ளவர்களுக்கு வெவ்வேறு ஆசைகளும் எண்ணங்களும் இருக்கலாம். ஆனால் நாங்கள் இன விடுதலைக்காகவே ஒன்றிணைந்துள்ளோம். பதவியை பிடிப்பதற்காக கட்சியில் இணையவில்லை, ஒன்று சேரவில்லை. நான் அவ்வாறு பதவிகளை பிடிக்கும் நோக்கத்தில் இருந்திருந்தால் வழக்குகளை தாக்கல் செய்து கட்சியை ஆட்டம் காண வைத்திருக்க முடியும் என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். ஆனால் கட்சி பிரச்சனைகள் தீர்வுக்கு வரும், உடன்பாட்டுக்கு செல்வோம், ஒற்றுமையாக செல்ல வேண்டும், அனைவரையும் அரவணைத்து செல்ல வேண்டும். கட்சி என்றால் நல்லது கெட்டது இருக்கும், அனைவரையும் சேர்த்து பயணிக்க வேண்டியது முக்கியமானதாகும். ஒருவரை வெளியேற்றி அல்லது ஒதுக்கி வைத்து செல்ல முடியும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அனைவரையும் அரவணைத்து செல்ல வேண்டும் என்பதற்காக சிந்தனையை சிலர் எனது பலவீனமாக கருதி கொண்டார்கள். பொறுமை காப்பதை பலவீனமாக நினைக்கிறார்கள். கடந்த காலங்களில் நாங்கள் கண்ட சவால்களும் மாற்றங்களும் முக்கியமானவை. அந்த அனுபவங்களையும் வரலாற்று பாடங்களையும் வைத்துக்கொண்டு கட்சிக்கு உள்ளேயும் சரி கட்சிக்கு வெளியேயும் சரி சவால்களை எதிர்கொண்டு எமது பயணங்களை மேற்கொள்வோம் என்றும் நம்பிக்கை எமக்குள்ளது என்றும் ஸ்ரீதரன் மேலும் தெரிவித்தார். மாவையின் தவறுகளாலேயே கட்சிக்குள் பிரச்சனைகள் இருப்பது போன்று தெரிகிறது என்று இலங்கை தமிழரசு கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கம் சாணக்கியன் தெரிவித்துள்ளார். மட்டக்களப்பில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். அத்துடன் கடந்த ஒரு வருடமாக கட்சியின் தலைவர் மாவை சேனாதிராஜா எந்த ஒரு விடயத்திற்கும் உரிய நடவடிக்கைகளை எடுக்காதிருந்தார். அத்துடன் அவரே கட்சியின் தீர்மானங்களை மீறுபவராகவும் கட்சியின் கட்டுக்கோப்புகளை பாதுகாக்காமல் இருந்தபடியால் தான் கட்சிக்குள் குழப்பம் இருப்பது போன்று தெரிகிறது. இந்த விடயம் நேற்றுடன் முடிவுக்கு வந்துள்ளது. இதனை நான் மீளவும் அலசி ஆராய்வதற்கு விரும்பவில்லை. இந்த நிலையில் கட்சியின் மத்திய குழு அடுத்த மாநாடு வரையில் கட்சியின் சிரேஷ்ட உறுப்பினரான CVK சிவஞானம் ஐயாவை கட்சியின் தலைவராக செயற்படுவதற்கு அங்கீகாரம் வழங்கியுள்ளது. அவரே கட்சியின் பதில் தலைவர் என்றும் அழைக்கலாம், புதிய தலைவர் என்றும் அழைக்கலாம். அவர்தான் கட்சியை தொடர்ந்து வழிநடத்தப் போகிறார். ஆகவே கட்சி அவருடைய தலைமைத்துவத்தில் புத்தெழுச்சி பெறும் என்றார் சாணக்கியன். சஜித் பிரேமதாசவின் தலைமைத்துவம் சம்பந்தமான கேள்விகள் இருக்கின்றன என்று தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவர் மனோ கணேசன் தெரிவித்துள்ளார். தொலைக்காட்சி நிகழ்ச்சியொன்றில் கலந்து கொண்ட போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். குறித்த விடயம் சம்பந்தமாக அவர் குறிப்பிடுகையில், ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவராக சஜித் பிரேமதாசாவா, ஹர்ஷடி சில்வாவா அல்லது வேறு ஒருவரா நீடிக்கப் போகிறார் என்பதில் கேள்விகள் உள்ளன. அதற்காக பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். ஆனால் காலம் கனிந்து விட்டது என்றார். சஜித் பிரேமதாச தனது தலைமைத்துவ பாங்கினை இன்னமும் வளர்த்து கொள்ள வேண்டும். ஐக்கிய மக்கள் சக்திக்குள் கூட்டு செயற்பாடு இல்லை என்று தான் நான் கருதுகிறேன். தனித்துவமான முடிவுகள் எடுக்கப்படுகின்றன. ஆகவே சஜித் பிரேமதாசா தன்னை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். அது மட்டுமின்றி கட்சிக்குள் ஹர்ஷ, கபீர் போன்ற சிரேஷ்ட உறுப்பினர்கள் உள்ளனர்.
ஆகவே கட்சியின் தலைவர் யார் என்பதை நாம் அவதானிப்போம். அவர்கள் தெரிவு செய்ய போகும் நபர் பற்றி ஆழமாக பரிசீலிப்போம் என்றும் அவர் கூறினார். கூட்டணியின் பங்காளி கட்சிகளை தொடர்ந்தும் உறுதியாக வைத்திருக்க வேண்டிய தேவை கட்சியின் தலைவருக்கு உள்ளதென்று ஐக்கிய மக்கள் சக்தியின் தேசிய அமைப்பாளர் திஸ்ஸ அத்தநாயக்க தெரிவித்துள்ளார். எதிர்வரும் உள்ளூராட்சி மன்றங்களுக்கான தேர்தலில் திகாம்பரம் தலைமையிலான தேசிய தொழிலாளர் சங்கம் தனித்து போட்டியிட உள்ளதாக கட்சியின் தலைமைத்துவம் அறிவித்துள்ளமை தொடர்பில் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடுகையிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்தார். திகாம்பரம் தலைமையிலான தேசிய தொழிலாளர் சங்கம் மனோ கணேசன் தலைமையிலான தமிழ் முற்போக்கு கூட்டணியில் உள்ளது. அவருடைய கோரிக்கை போன்றுதான் தற்போதைய ஏனைய பங்காளி கட்சிகளின் தலைவர்களும் தனித்து போட்டியிடுவது தொடர்பில் உரையாடுகின்றார்கள். ஆகவே ஐக்கிய மக்கள் சக்தி ஆரம்பத்தில் இருந்தவர்களை தொடர்ந்தும் தனது பங்காளி கட்சிகளாக வைத்திருப்பதற்கு நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும். அவர்களுடன் கருத்து வேறுபாடுகள் காணப்படுமாயின், பிரச்சனைகள் காணப்படுமாயின் கலந்துரையாடி முடிவுக்கு வர வேண்டும். அந்த வகையில் ஒன்றாக செயற்படுவதில் பிரச்சனைகள் காணப்பட்டால் ஐக்கிய மக்கள் சக்தியின் கூட்டணிக்குள் பிளவுகள் ஏற்படும். இது நல்ல விடயமல்ல, கட்சிக்கு அபசகுணமாகும். ஆகவே ஒருமித்த செயற்பாடுகளை முன்னெடுப்பதற்காக 2025 முதல் புதிய வேலை திட்டங்கள் அமுல்படுத்தப்பட வேண்டும். இதற்காக கட்சியில் அனுபவம் உள்ளவர்களை இணைத்து கொள்ள வேண்டும். இந்த விடயங்களில் கட்சியின் செயற்பாடுகள் போதாமல் உள்ளது. ஆகவே அதற்குரிய நடவடிக்கைகளை உடன் கட்சியின் தலைமை மேற்கொள்ள வேண்டும் என்றார் திஸ்ஸ அத்தநாயக்க. மக்களால் சுட்டிக்காட்டுகின்ற தலைமைத்துவ பண்புகளை மாற்றியமைக்க வேண்டும் என்று ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் நளின் பண்டார குறிப்பிட்டுள்ளார். எதிர்க்கட்சித் தலைவர் அலுவலகத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். அத்துடன் கட்சியின் மீள் கட்டுமானம் எதிர்வரும் ஜனவரி முதல் மேற்கொள்ளப்படும். அடுத்த ஆண்டு நிறைய மாற்றங்கள் இடம்பெறும். நீங்கள் பெரிய வித்தியாசத்தினை காண்பீர்கள். தலைமைத்துவத்தில் மாற்றங்கள் ஏற்படாது, ஆனால் தலைமைத்துவத்திடம் சில மாற்றங்கள் ஏற்படலாம். தலைவரிடம் குறைகளை நாட்டு மக்கள் கூறுகின்றார்கள். ஆகவே அந்த மாற்றங்கள் உள்வாங்கப்படலாம் என்றார் நளின் பண்டார. பொது தேர்தலில் வருமானம் மற்றும் செலவு அறிக்கையை சமர்ப்பிக்காத வேட்பாளர்கள் தொடர்பிலான தகவல் அடங்கிய ஆவணத்தை உடனடியாக சம்பந்தப்பட்ட போலீஸ் நிலையங்களுக்கு அனுப்புமாறு தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. அதன் பின்னர் போலீசாரால் உரிய நடவடிக்கை எடுக்க முடியும் என தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் RMAL ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். கடந்த நவம்பர் மாதம் 14ஆம் தேதி இடம்பெற்ற பொது தேர்தலில் போட்டியிட்ட அரசியல் கட்சிகளைச் சேர்ந்த 8361 வேட்பாளர்களில் 7412 பேர் மாத்திரம் வருமானம் மற்றும் செலவு விபரங்களை கையளித்துள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் சுயேட்சை குழுக்களாக போட்டியிட்ட 197 வேட்பாளர்கள் இன்னும் அந்த அறிக்கையை கையளிக்கவில்லை. வருமானம் மற்றும் செலவு விபரங்களை கையளிப்பதற்கான காலம் கடந்த 6ஆம் தேதி நள்ளிரவு 12 மணியுடன் நிறைவு பெற்றது. உரிய வருமானம் மற்றும் செலவு அறிக்கையை சமர்ப்பித்துள்ள வேட்பாளர்களின் அறிக்கையின் தகவல்கள் தொடர்பில் ஏதேனும் சிக்கல்கள் இருப்பின் அது குறித்தும் முறைப்பாடுகளை முன்வைக்க முடியும். இதற்கமைய தேர்தல்கள் ஆணைக்குழு அல்லது போலீசாரிடம் அது தொடர்பான முறைப்பாடுகளை முன்வைக்க முடியும் என தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் RMAL ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். இலங்கையின் புதிய அரசாங்கத்தை கட்டி எழுப்புவதற்கான அடித்தளத்தை இடும் பொறுப்பு புதிய அரசாங்கத்தில் அங்கம் வகிக்கும் அமைச்சர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது. அந்த பொறுப்பை நேர்மையாகவும் மிக துல்லியமாகவும் பொறுப்புடனும் நிறைவேற்ற புதிய அமைச்சரவை தனது அதிகபட்ச ஆற்றலுடன் முழுநேர கடமையில் ஈடுபட்டு வருவதாக சுகாதார மற்றும் வெகுசன ஊடக அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்தார். இலங்கையின் அறக்கட்டளைகளின் தற்போதைய செயற்பாடுகள் தொடர்பில் ஆராய கடந்த வெள்ளிக்கிழமை இலங்கை அறக்கட்டளைக்கு விஜயம் செய்திருந்த நிலையில் இலங்கை அறக்கட்டளை ஊழியர்களிடம் உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். அங்கு அவர் மேலும் தெரிவிக்கையில், மதிப்புக்குரிய இலங்கை அரசின் அடித்தளத்தை திட்டமிடும் பணி மற்றும் தொலைநோக்கு பார்வையை வழிநடத்தக்கூடிய அறிவுசார் வளங்களை உருவாக்கி அரசியல்வாதிக்கு சரியான வழிகாட்டலை வழங்கும் நிறுவனமாக இலங்கை அறக்கட்டளை நிறுவனம் மாற்றப்பட வேண்டும். சுகாதாரம் மற்றும் வெகுசன ஊடக அமைச்சின் கீழ் இயங்கும் இலங்கை அறக்கட்டளை நிறுவனம் தற்போது முன்னணி வகுப்பைச் சேர்ந்தவர்களுக்கு முதியோர் கல்வி மற்றும் பயிற்சி மையமாக இயங்கி வருகிறது. அறக்கட்டளை நிறுவனத்தில் ஆராய்ச்சி மற்றும் அறிவுசார் விவாதங்கள் தொடர்ந்தும் நடைபெற வேண்டும்.
இங்கு பணிபுரியும் அனைவரும் அரசாங்கத்தின் திசையை தீர்மானிக்கும் மிக முக்கிய பிரஜைகளாகவும் அதிகாரிகளாகவும் இருப்பது அவசியம். அரசாங்கத்தின் எதிர்கால நோக்கை இனம் கண்டு அவர்கள் செயற்பட வேண்டும். அதற்கு தேவையான சகல வசதிகளையும் ஏற்படுத்தி கொடுப்பதில் அரசாங்கம் தொடர்ந்தும் அர்ப்பணிப்புடன் செயற்படுகிறது. இலங்கையின் புதிய அரசாங்கத்தை கட்டி எழுப்புவதற்கான அடித்தளத்தை இடும் பொறுப்பு புதிய அரசாங்கத்தில் அங்கம் வகிக்கும் அமைச்சர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது. அந்த பொறுப்பை நேர்மையாகவும் மிக துல்லியமாகவும் பொறுப்புடனும் நிறைவேற்ற புதிய அமைச்சரவை தனது அதிகபட்ச ஆற்றலுடன் முழு நேர கடமையில் ஈடுபட்டு வருகிறது. இவ்வாறு அர்ப்பணிப்புடன் செயற்படும் புதிய அமைச்சரவை மீது பல்வேறு குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுகின்றன. கடந்த பொது தேர்தலில் இந்நாட்டு மக்கள் பெரும்பான்மை பலத்தை எமக்கு வழங்கியுள்ளனர். இந்த 5 வருட காலப்பகுதியில் நாட்டை முன்னேற்றாமல் ஏனைய அரசாங்கத்தைப் போல வேறு ஏதேனும் விடயங்களை மேற்கொள்ள முடியும். புதிய அமைச்சர்கள் கடமைகளை ஆரம்பித்து 5 வாரங்கள் மாத்திரமே நிறைவு பெற்றுள்ளது. அமைச்சர்களை நேரில் சந்திப்பதற்கு வாய்ப்பளிக்கவில்லை. அவர்கள் தொலைபேசியில் உரையாடுவதில்லை, ஊடக அறிக்கைகளை வெளியிடுவதில்லை, நேர்காணல்களை வழங்குவதில்லை என குற்றச்சாட்டுகளின் எண்ணிக்கை அதிகரித்து செல்வதை காணக்கூடியதாக உள்ளது. எவ்வாறாயினும் குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டாலும் இலங்கை அரசுக்கு ஒரு சிறந்த அடித்தளத்தை அமைக்கும் பணியை நிறைவேற்றுவதற்கு எமது அமைச்சரவை அயராது உழைத்து வருவதை நான் பொறுப்புடன் கூற கடமைப்பட்டுள்ளேன். கடந்த அரசாங்கத்தில் இவ்வாறு அர்ப்பணிப்பின்றி முறையான ஆய்வுகளை மேற்கொள்ளாமல் தரவுகள் மற்றும் தகவல்கள் இன்றி ஜனாதிபதி, பிரதமர் மற்றும் அமைச்சர்கள் போன்றோர் பதவி வகித்தமையாலும் தன்னிச்சையான முடிவுகளை மேற்கொண்டமையாலும் உருவாக்கிய நெருக்கடிகளுக்கு இந்நாட்டு மக்கள் முகம் கொடுத்து வருகின்றனர். தற்போதைய நாட்டில் தேங்காய்களுக்கு பெரும் தட்டுப்பாடு நிலவி வருகிறது. அதற்கு குரங்குகள் மாத்திரம் காரணமல்ல. குரங்குகள் அவற்றை சேதப்படுத்துவதற்கு முன்னரே தேங்காய் விளைச்சலில் தட்டுப்பாடு நிலவி வந்துள்ளது. எனினும் கடந்த அரசாங்கத்தில் அங்கம் வகித்தவர்கள் அதை கவனத்தில் கொள்ளவில்லை. ஆகையால் எதிர்காலத்தில் இவ்வாறானதொரு நிலை ஏற்படாத வகையில் தற்போதைய அரசாங்கம் செயற்பட்டு வருகிறது என்றார் அவர். அடுத்த சுனாமி அரச பொது சேவைக்கு எதிரானதாகலாம் என லால்காந்த தெரிவிக்கிறார். கடந்த தேர்தலில் மக்களது சுனாமியால் அரசியல்வாதிகள் விரட்டியடிக்கப்பட்டனர். அடுத்த சுனாமி நிச்சயம் அரச பொதுப்பணித்துறைக்கு வரும் என்று கூறிய விவசாய அமைச்சர் KD லால்காந்த பொதுப்பணித்துறை தொடர்பாக மக்களிடம் இருந்து பல புகார்கள் வந்து கொண்டே இருக்கின்றன என்றார். தேவைப்பட்டால் பொது சேவைக்கு எதிராக அரசியல் சுனாமியை உருவாக்கும் திறன் தனக்கு இருப்பதாகவும், ஆனால் அவர் இன்னும் அது குறித்து நினைக்கவில்லை என கூட்டம் ஒன்றில் பேசும்போது லால்காந்த தெரிவித்துள்ளார். சபாநாயகர் அசோக ரன்பல காலமானதாக பாராளுமன்ற உறுப்பினர் அசோக ரன்பல தெரிவித்துள்ளார். இணைய நிகழ்ச்சி ஒன்றில் அவரை நேர்காணலுக்கு அழைத்த போது அவர் இவ்வாறு கூறியதாக தெரிவிக்கப்படுகிறது. தனது கலாநிதி பட்டத்தை நிரூபிக்க முடியாத காரணத்தினால் தான் சபாநாயகர் பதவியை ராஜினாமா செய்த போதிலும் தனது கட்சி தன்னை ராஜினாமா செய்யுமாறு தெரிவிக்கவில்லை எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். 3/2 பெரும்பான்மையுடன் தமக்கு பதவியில் நீடிக்கக்கூடிய திறன் உள்ளது. ஆனால் பாராளுமன்றத்தில் பல முக்கிய பிரேரணைகள் மீதான விவாதம் காரணமாக அந்த நடவடிக்கைகள் சீர்குலைவதை விரும்பாததால் தான் சபாநாயகர் பதவியிலிருந்து விலக முடிவு செய்ததாக அவர் மேலும் தெரிவித்துள்ளார். அமெரிக்காவின் முன்னாள் ஜனாதிபதி ஜிம்மி கார்ட்டர் தனது 100வது வயதில் காலமானார். ஜோர்ஜியாவில் உள்ள இல்லத்தில் ஜிம்மி கார்ட்டர் காலமானார் என அவரது மகன் தெரிவித்துள்ளார். அவர் எனக்கு மாத்திரமல்ல, அமைதி, சமாதானம், மனித உரிமை, சுயநலமற்ற அன்பு ஆகியவற்றின் மீது நம்பிக்கை கொண்டுள்ள அனைவருக்கும் ஒரு கதாநாயகன் என ஜிம்மி கார்ட்டரின் மகன் தெரிவித்துள்ளார். அமெரிக்காவின் 39வது ஜனாதிபதியாக 1977 முதல் 1981 ஆண்டு வரை கார்ட்டர் பதவி வகித்தார். அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் ஜிம்மி கார்ட்டரை கொள்கை, நம்பிக்கை மற்றும் பணிவு ஆகிய குணங்களை கொண்டவர் என வர்ணித்துள்ளார். அமெரிக்கர்கள் ஜிம்மி கார்ட்டருக்கு நன்றி கடன் செலுத்த வேண்டியவர்கள் என ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டுள்ள டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். கார்ட்டர் ஏனையவர்களுக்கு சேவையாற்றுவதற்காக வாழ்ந்தவர் என முன்னாள் ஜனாதிபதி பில் கிளின்டன் தெரிவித்துள்ளார். அந்த செய்தியோடு நிறைவுக்கு வருவது TBCயின் இன்றைய காலை தமிழ் செய்திகள். மீண்டும் மாலை செய்திகளோடு சந்திப்போம். வணக்கம். TBC Tamil News.